ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா பண்ண தெரியும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நான் எப்படி பண்ணுறேன், என்னோட மெத்தடை ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் நிறைய வெரைட்டியில் பண்ணுவேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 2 வெரைட்டி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே கொஞ்சமாக உளுந்து பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். அடுத்ததான் நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இதை சேர்த்துடலாம். கலர் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தண்ணியில் போட்டிருக்கிறேன். இதில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை ஆயில்லையே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அப்படியே ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கீழேயே வச்சுருங்க. கரெக்டாக இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 75% உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஓரளவுக்கு ஒரு 75% வெந்ததுக்கு அப்புறமா போட்டிங்கன்னா தான் நம்ம சேர்த்த பொடியெல்லாம் கரிஞ்சு போகாமல் இருக்கும். முதவே போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது இல்லைங்களா, அதனால கரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடலாம். அதே மாதிரி ஒரு 4 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி இலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடுங்க. நல்லா சுட சுட சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. ஸோ இது நம்ம முதவே சொன்ன மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்மில் அழுத்திடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.